நாங்கள் வந்து இன்றைக்கி லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ரவை 2 கப் எடுத்திருக்கிறேன், தேங்காய் பூ, ஏலக்காய் தூள், உலர்ந்த திராட்சை, கலர் சேர்ப்பதற்கு கொஞ்சம் கலர் எடுத்திருக்கிறேன், சீனி, பால்டீன். இதன் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ரவையையும் தேங்காய் பூவையும் நல்லா வறுத்தெடுப்போம். ரவையை நன்றாக வறுத்தெடுப்போம். ரவை வறுபட்டுட்டு இறக்குவோம். இப்போ வந்து தேங்காய் பூவை நன்றாக வறுத்தெடுப்போம். தேங்காய் பூ நல்லா வறுபட்டுட்டு இறக்குவோம். இப்போ வந்து சீனியை காக்காய்ச்சி எடுக்கிறது, கொஞ்சமாக தண்ணி வச்சு காக்காய்ச்சி காய்ச்சி போடட்டும். பிறகு பார்ப்போம். காய்ச்சப்பட்டு கொண்டிருக்குது. இந்த டைமில் ஏலக்காய் தூள் போடுவோம். காய்ச்சி போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கலர் சேர்ப்போம். கொஞ்சமாக தான் சேர்க்கணும். காய்ச்சல் டைமில் கலர் கொஞ்சமாக விட்டுருக்குறேன். இப்போ வந்து வறுத்து வச்சுக்கிற ரவையையும் தேங்காய் பூவையும் போட்டு கிளறுவோம். இதை கிளறி விட்டுட்டு இதுக்குள்ள பால்டீன் விடுவோம். பால்டீன் விட்டுட்டு உடனே வேறு சட்டிக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். ஏன்னு சொன்னால் இது வந்து இறுகிடும். வந்து பால்டீன் சேர்ப்போம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். அதுக்குள்ளே உலர்ந்த திராட்சை போடுவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டு நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஏன்னு சொன்னால் இது வந்து சூடோடு இருந்ததுண்டா சொன்னால் பாத்திரம் இது வந்து இறுகிடும். இப்போ லட்டு பிடித்து எடுக்கல. அடுப்பிலிருந்து இறக்கி எடுத்து உடனே லட்டு பிடிச்சிட்டேன். இனி வந்து இதை 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்குள்ள நல்லா இறுகி வந்துடும். இதே மாதிரி நீங்கள் விரும்பினா லட்டு செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.